சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் மாலுமிகளை திருப்பி அனுப்ப வேண்டாம், இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கும் அமெரிக்கா. யாழ்ப்பாணம் படகு விபத்து, இடைநிறுத்தப்பட்ட மீட்புப் பணிகள். யாழ்ப்பாணத்தில் உள்ள ராணுவ படை தலைமையகத்தை அகற்றப் போவதில்லை, தேசிய பாதுகாப்பு அவசியம் என்கிறார் அருண் ஜெயசேகர. பிள்ளையானை சந்திக்க அனுமதி கோரிய சட்டத்தரணிகள், வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவில் தஞ்சமடைந்த ஈரானிய கப்பல், கொச்சியில் தங்க வைக்கப்பட்ட 183 மாலுமிகள். ஈரானின் பிரதான விமான நிலையங்கள் மீது தாக்குதல், விமானங்கள் பற்றி எரிவதாக தகவல். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் தங்க வைக்கப்பட்டுள்ள ஈரானிய மாலுமிகளை ஈரானுக்கு திருப்பி அனுப்ப வேண்டாம் என அமெரிக்கா ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை பிரயோகித்து வருவதாக திணைக்களத்தின் உள்ளக தகவல்களை மேற்கோள் காட்டி ரெய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் காலி கடற்பரப்பிற்கு அருகில் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு உள்ளான ஈரான் போர் கப்பலான டெனாவில் இருந்து மீட்கப்பட்ட 32 ஈரானிய மாலுமிகள் மற்றும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்ட IRIS புஸ்ஸர் கப்பலில் இருந்த 208 மாலுமிகள் இலங்கையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் பொறுப்பாளர் ஜென் ஹோவெல் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் ஈரான் மாலுமிகளை மீண்டும் நாட்டிற்கு திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று வலியுறுத்தியுள்ளார். அவர்கள் ஈரானுக்கு மீண்டும் சென்றால் போர் நடவடிக்கைகளுக்கு ஈடுபடுத்தப்படலாம் என்பதால் அவர்களை மீண்டும் நாட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டாம் என கோரியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள ராணுவ படை தலைமையகத்தை அகற்றுவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்தார். தேசிய பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளித்து வடக்கு கிழக்கில் காணிகள் விடுவிக்கப்படுவதாக அவர் நாடாளுமன்றில் கூறினார். දරුණු තත්ත්වයන් ඇති වුණා. யாழ்ப்பாணம் ராணுவ படை தலைமையகத்தை அகற்றுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வெளியாகிய செய்தி முற்றிலும் பொய்யானது. குறுகிய அரசியல் லாபம் தேடும் அரசியல்வாதிகளின் செயற்பாடே இது என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காணி விடுவிக்கப்படும் போது சகல காரணங்களும் விரிவாக ஆராயப்படுகிறது. தேசிய பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கி காணிகள் விடுவிக்கப்படுகின்றன. காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையை நெருக்கடிக்குள்ளாக்கவே ஒரு தரப்பினர் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். யுத்தம் முடிவடைந்து 17 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் தேசிய பாதுகாப்பு மற்றும் சமூக கட்டமைப்பு குறித்து எம்மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் தரப்பினர் 5 ஆண்டு கால கொள்கை திட்டத்தை உள்ளடக்கி 3 தடவைக்கு செயற்படுத்தியிருந்தால் நாடு முன்னேற்றம் அடைந்திருக்கும், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்திருக்கும். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனிடம் அவரின் சட்டத்தரணி ஆலோசனை நடத்துவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனு மீதான விசாரணையின் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராயசிங்கம் சுட்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் 2016ஆம் ஆண்டு தாம் கைது செய்யப்பட்டமைக்கு எதிராக பிள்ளையான் குறித்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்துள்ளார். நீதியரசர்களான ஜனகடி செல்வா, மேனகா விஜயசுந்தர மற்றும் கிசான் குலதுங்க ஆகியோர் முன்னிலையில் குறித்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது தமது சேவை பெறுநரான பிள்ளையான் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இருந்து ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக அவரின் சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். எனினும் பிரிதொரு வழக்கில் தற்போது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானிடம் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக சட்டத்தரணி மன்றுக்கு தெரிவித்தார். இதன்போது பிள்ளையானிடம் வழக்கு ஆலோசனைகளை அவரின் சட்டத்தரணி பெற்றுக்கொள்வதற்கான வசதிகளை ஏற்படுத்துவதற்கான அணுகல் முறைகள் காணப்படுகின்றதா என நீதியரசர் குலாம் சட்டமாதிபர் திணைக்களத்திடம் கேள்வி எழுப்பியது. சட்டத்தரணி இந்த விடயம் தொடர்பில் எழுத்து மூலம் கோரிக்கையை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அதற்கான அணுகல் வசதிகள் முடியும் என சட்டமாதிபர் சார்பில் மன்றில் முன்னிலையாக்கிய மேலதிக மன்றாடியார் நாயகம் சுதர்சன டி சில்வா அறிவித்தார்.
அதன்படி பிள்ளையானிடம் அவரின் சட்டத்தரணி ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்கான அணுகல் வசதியை ஏற்படுத்தி கொடுக்குமாறு சட்டமா அதிபருக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அக்குரேகுட பகுதியில் சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 2 சந்தேக நபர்களை மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். அங்கிரேகுட பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பல காவல்துறை குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. இதற்கமைய மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் கோமாகம வலய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் துப்பாக்கிச்சூடு நடத்திய 2 உட்பட்ட இதுவரை 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குற்றச்செயலின் பின்னர் சந்தேக நபர் ஒருவரை பேருந்தின் மூலம் மொனராகலை பகுதிக்கு அழைத்துச் சென்று குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டிலேயே இவர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 39 மற்றும் 53 வயதுடைய இப்பாகமுவ மற்றும் மாகுல பகுதியைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தற்போது வெளிநாட்டில் வசிக்கும் பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவரினால் வழங்கப்பட்ட பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட பேருந்திலேயே குறித்த சந்தேக நபர்கள் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குறித்த பேருந்தை புலனாய்வு அதிகாரிகள் பொறுப்பில் எடுத்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேல்மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மன்னார் சாந்திபுரம் 50 வீட்டு திட்ட பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இடம்பெற்ற திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான பெண் ஒருவர் உள்ளிட்ட 4 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து திருடப்பட்ட பல லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் மற்றும் பெருந்தொகை பணம் ஆகியவற்றையும் மன்னார் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். மன்னார் சாந்திபுரம் 50 வீட்டு திட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் கடந்த புதன்கிழமை இரவு பாரிய திருட்டுச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளமை குறித்த வீட்டின் உரிமையாளர் மன்னார் காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இதன்போது குறித்த வீட்டில் தாலிக்கொடி உள்ளிட்ட 15 பவுன் தங்க நகைகளும் 4,35,000 ரூபாய் பணமும் காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாடுகளுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கைகளின் போது பிரதான சந்தேக நபரான பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது ஏனைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் அவர்களிடமிருந்து 56 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 15 பவுன் தங்க நகைகள் மற்றும் பணம் என்பன மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட குறித்த 4 பெண்களும் மன்னார் காவல்துறை நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபையில் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மற்றும் சட்டவிரோதமாக பொது இடங்கள் மற்றும் வீதிகளில் வைக்கப்பட்டுள்ள மதங்களுடைய சிலைகளை அகற்றக்கோரிய தனிநபர் பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாநகர சபையின் பொதுக்கூட்டம் மாநகர முதல்வர் சிவபாக்கியநாதன் தலைமையில் இடம்பெற்ற போது பயங்கரவாத தடுச்சட்டத்திற்கு பதிலாக கொண்டுவரப்பட உள்ள அரசை பாதுகாக்கும் சட்டத்திற்கு எதிராக பந்து சின்னத்தில் சுயேட்சை குழுவில் போட்டியிட்ட உறுப்பினரான சேனித்தம்பி ஜெயச்சந்திரகுமார் தனிநபர் பிரேரணையை கொண்டு வந்திருந்தார். இதனையடுத்து குறித்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் நடுநிலையாக இருந்ததாக அறிவித்ததுடன் ஏனைய உறுப்பினர்கள் இந்த பிரேரணைக்கு ஆதரவு தெரிவித்து நிறைவேற்றினார்கள். அதேவேளை தமிழரசு கட்சி உறுப்பினர் கருணாநிதி ஜனகன் மாநகர சபை எல்லைக்குள் உள்ள பொது இடங்கள் மற்றும் வீதிகளில் மதங்களுடைய சிலைகளை சட்டவிரோதமாக வைத்து வருவதால் பொதுமக்கள் வீதியால் பயணம் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து பிரேரணை ஒன்றை கொண்டு வந்திருந்தார். எனவே சட்டவிரோதமாக பொது இடங்கள் வீதிகளில் வைக்கப்பட்டிருக்கும் சிலைகளை சட்ட ரீதியாக அகற்றுமாறு முன்வைக்கப்பட்ட பிரேரணை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. திருகோணமலை கிண்ணியா உப்பாறு பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மணல் அகழ்வில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் மணலேற்றிய 15 படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. திருகோணமலை உப்பாறு ஆற்று பகுதியில் சட்டவிரோதமாக மணல் அகழ்வு நடைபெறுவதாக கடற்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நேற்று மாலை விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஆற்றில் மணல் ஏற்றிய நிலையில் காணப்பட்ட 15 படகுகளையும் அதில் இருந்த 2 சந்தேக நபர்களையும் கடற்படையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களும் கைப்பற்றப்பட்ட 15 மணல் படகுகளும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கிண்ணியா காவல்துறை நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் கிண்ணியா காவல்துறையினர் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர்.
முல்லைத்தீவு மல்லாவி பாண்டியன்குளம் பகுதியில் கட்டுத்துவக்கு வெடித்ததில் இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளார். முல்லைத்தீவில் காட்டு விலங்குகளுக்கு பொறி வைக்கப்பட்ட கட்டு துவக்கு தவறுதலாக வெடித்ததில் 36 வயதுடைய இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக மல்லாவி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். அமெரிக்காவின் தாக்குதல் அச்சுறுத்தல் காரணமாக ஈரான் போர்க்கப்பல் ஒன்று இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளது. ஈரானின் கடற்படை மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதலை அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் இந்தியாவில் 2 நாள் கடற்படை பயிற்சியை நிறைவு செய்து நாடு திரும்பிய டெனா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதில் 87 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து மற்றொரு ஈரான் போர்க்கப்பலான IRINS புஸ்ஸர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து இலங்கை ஆதரவு அளித்துள்ளது. இந்த நிலையில் ஈரானின் கோரிக்கையை தொடர்ந்து மற்றொரு கப்பலான லவன் கொச்சியில் நிறுத்த இந்திய மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. சர்வதேச கடற்படை ஆய்வில் ஈடுபட்ட லவன் என்ற ஈரானிய கடற்படை கப்பலின் தொழில்நுட்ப கோளாறு உள்ளதாக தெரிவித்ததை தொடர்ந்து இந்தியா கொச்சியில் நிறுத்த அனுமதி வழங்கியுள்ளது. இந்த கப்பலில் இருந்த 183 பணியாளர்கள் தற்போது கொச்சி துறைமுகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஈரானின் மீதான தாக்குதல்கள் 8வது நாளாகவும் தொடரும் நிலையில் முக்கிய வணிக விமான நிலையம் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஈரான் மீது புதிய அலை தாக்குதல்களை நடத்துவதாக இஸ்ரேல் கூறிய நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானின் பிரதான விமான நிலையம் மீது ஒரு பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஈரானின் மிகவும் பரபரப்பான விமான நிலையமும் முக்கிய விமான நிலையமான மெக்ராபாத் விமான நிலையத்தின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனால் விமானங்கள் எரிவதாகவும் பெரிய அளவான புகை மண்டலங்கள் காணப்படுவதாகவும் நேரில் கண்டவர்கள் சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளனர். இஸ்ரேலிய ராணுவம் ஈரான் மீது பரந்த அளவிலான புதிய அலை தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக கூறியதை தொடர்ந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அத்துடன் ஈரானில் 3000க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியதாக அமெரிக்கா கூறியுள்ளது. அத்துடன் சுமார் 43 கப்பல்கள் அளிக்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவின் முன்னணி ஆயுத உற்பத்தியாளர்கள் ஆயுதங்களின் உற்பத்தியை 4 மடங்காக அதிகரிக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார். அமெரிக்காவிடம் நடுத்தர மற்றும் உயர்தர வெடி மருந்துகள் அதிகளவில் உள்ளதாகவும் இதை ஈரானில் பயன்படுத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். அமெரிக்காவிடம் முக்கிய ஆயுதங்களில் கிட்டத்தட்ட வரம்பற்ற விநியோகம் இருப்பதாக ட்ரம்ப் முன்பு கூறினார். இதேவேளை சவுதி அரேபியாவின் எண்ணெய் வயலை இலக்கு வைத்து ஈரான் அனுப்பிய 6 ஆளில்லா விமானங்களையும் விமான தளத்தை நோக்கி சென்ற ஒரு பலஸ்டிக் ஏவுகணையையும் சவுதி அரேபியா இடைமறித்துள்ளதாக அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசெஸ்கியனுடன் தொலைபேசியில் உரையாடியதாக புட்டினின் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் உச்ச தலைவர், பிற அரசு அதிகாரிகள் மற்றும் நாடு முழுவதும் உள்ள பொதுமக்களின் மறைவுக்கு புட்டின் தனது இரங்கலை தெரிவித்ததாக கிரெம்ளின் தெரிவித்துள்ளது. போர் உடனடியாக முடிவிற்கு வர வேண்டும் என்றும் ராஜதந்திர முறையில் தீர்வு காண வேண்டும் என்றும் புட்டின் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈரான் மாலுமிகளை திருப்பி அனுப்ப வேண்டாம், இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கும் அமெரிக்கா. யாழ்ப்பாணம் படகு விபத்து, இடைநிறுத்தப்பட்ட மீட்புப் பணிகள். யாழ்ப்பாணத்தில் உள்ள ராணுவ படை தலைமையகத்தை அகற்றப் போவதில்லை, தேசிய பாதுகாப்பு அவசியம் என்கிறார் அருண் ஜெயசேகர. பிள்ளையானை சந்திக்க அனுமதி கோரிய சட்டத்தரணிகள், வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவில் தஞ்சமடைந்த ஈரானிய கப்பல், கொச்சியில் தங்க வைக்கப்பட்ட 183 மாலுமிகள். ஈரானின் பிரதான விமான நிலையங்கள் மீது தாக்குதல், விமானங்கள் பற்றி எரிவதாக தகவல். இத்துடன் IBC தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.